ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். மீதியை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்வீச்சு. அது எப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி சென்டர்ஸ் அப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றணும். இந்த இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டிக், அடுத்து லாங் ஸ்டிக். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ஸ்டிக் பார்ப்போம். சென்டர் ஸ்டிக்கில் வந்து இப்படி வச்சு ஸ்விம் பண்ணுற மாதிரி. இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். லாங் ஸ்டிக், அதாவது இங்கே லாங்கில் இருக்கிறப்ப இங்கே பிடிக்கக்கூடாது, இங்கே பிடிக்கணும். இப்போ அந்த நம்ம தலைக்கு நேரம் வச்சு பண்ணணும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாங் ஸ்டிக். ஸ்டெப் வந்து வெளிவீச்சு. அதுலேயே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் ஸ்டிக் அப்புறம் லாங் ஸ்டிக். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டிக் வந்து நம்ம கிரிக்கெட்டில் 4 அடிக்கும்போது இப்படி பண்ணுற மாதிரி, அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து இது லாங் ஸ்டிக். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தள்ளி பிடிச்சிக்கணும். இது வந்து இப்படி வச்சு இப்படி படைவீச்சு. இதில் நம்ம வெளிவீச்சு உள்வீச்சு 2மே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து பின்னாடி திரும்பி வெளிவீச்சு எடுக்கணும். அதாவது கிரிக்கெட்டில் 4 அடிக்கிற மாதிரி இப்படி திரும்பி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இப்படி நிற்கக்கூடாது. அப்படியே இங்கே வந்து உள்வீச்சு எடுத்து ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே நிறுத்தி இங்கேருந்து அதே மாதிரி பின்னாடி கொண்டு போய் வெளிவீச்சு எடுத்துட்டு இப்போ உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி. இதுதான் படை. இதில் நம்ம வெளிவீச்சு உள்வீச்சு 2மே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து பின்னாடி திரும்பி வெளிவீச்சு எடுக்கணும். அதாவது கிரிக்கெட்டில் 4 அடிக்கிற மாதிரி இப்படி திரும்பி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இப்படி நிற்கக்கூடாது. அப்படியே இங்கே வந்து உள்வீச்சு எடுத்து ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே நிறுத்தி இங்கேருந்து அதே மாதிரி பின்னாடி கொண்டு போய் வெளிவீச்சு எடுத்துட்டு இப்போ உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படை வந்து 4 வீடு. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி நீங்கள் படை வீச்சில் வந்த மாதிரி வெளிவீச்சு பின்னாடி திரும்பி எடுத்துட்டு உள்வீச்சு இப்படி முன்னாடி காலை வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் படை வீச்சு எடுத்துட்டு உங்கள் முன்னாடி லெஃப்ட் லெக்கை எடுத்து இந்த சைடு வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்படி உள்வீச்சு எடுக்கும்போது இப்படி இந்த சைடு வந்துடணும். அதே மாதிரி இந்த சைடு பின்னாடி திரும்பி இப்படி சுற்றி வந்தபோது இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கணும். அது வந்து எப்படின்னா படை வீச்சு 3 டைம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பரளி, அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னா இப்படியே வெளிவீச்சு எடுக்கும்போது இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பரளி. தான் நான் இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பரளி. இப்போ அந்த கதவம்ன்றதுக்கு வந்து படை வீச்சு 3 டைம் பண்ணணும். அதுக்கப்புறம் பரளி 1 டைம் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 வீடு அந்த இது 3 டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பரளி மறுபடியும் பண்ணிவிட்டு சறுக்கி. அது எப்படின்னா இப்படி வச்சு பின்னாடி பாருங்க படை வீச்சு. அதுக்கப்புறம் பரளி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 4 வீடு. அதுக்கப்புறம் மறுபடியும் பரளி. அதுக்கப்புறம் சறுக்கி. இந்த இதில் கடைசியில் இங்கே ஒரு 3/4 கம்பு பிடிச்சிட்டு இப்படி சுற்றி இப்படி வந்ததுக்கப்புறம் உள்வீச்சு எடுத்துட்டு இப்படி கம்பீரமாக முன்னாடி பார்த்து இப்படி வடக்க வைக்கணும்.